வழக்கமாக போடக்கூடிய பின்னலை காட்டிலையும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக உங்கள் முடி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் முடி நல்லா டென்சிட்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு 30 நாளில் சூப்பராக உங்கள் முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு செம்மையான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட முடியை 2 இன்ச் வரைக்கும் கூட வளர வைக்கக்கூடிய செம்மையான ஸ்ட்ரென்த்து இந்த ஹேர் பேக்கில் இருக்குது. இதை மட்டுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃபும் வராது, ஹேர் ஃபாலும் இருக்காது, உங்கள் முடியை நல்லா புசு புசுன்னு அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அது போக இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே மாதத்தில் 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் உங்கள் முடிவும் நல்லா லாங்காக வளர வைக்கும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் பேக் யூஸ் பண்ணின உடனே முடி நல்லா புசு புசுன்னு வேற மாறிடும். ஸோ இப்படிப்பட்ட ஹேர் பேக்கை நம்ம வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஹோம்மேடு ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறது. உங்களால் ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட ஜெகதீஷ்மினா ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹேர் ஆயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேத முறைப்படி 7 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஹேர் ஆயில் ஒரு லைசன்சபிள் ப்ராடக்ட். அது போக நீங்கள் நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற பிராண்டில் வாங்கக்கூடிய ஹேர் ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிராண்டட் ஹேர் ஆயிலாக இருந்தால் கூட அவங்க கூட எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி தான் அவங்க ஆயில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட ஹேர் ஆயிலில் நான் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பியூர் ஆயுர்வேத முறைப்படி ரெடி பண்ண நம்மளோட ஹேர் ஆயில் எல்லா ஹேருக்குமே சூட் ஆகும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். உங்களுக்கு வெள்ளை முடி ப்ராப்ளம் படிப்படியாக அப்படியே குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ண நிறைய பேர் செம்ம ரிசல்ட் பார்த்துருக்காங்க. அதை நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட நிறைய ரிவர்ஸ் கஸ்டமரும் இருக்காங்க. திரும்ப ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஹேர் ஆயிலையும் ஷாம்புவையும் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு மேலே நீங்கள் மீஷோ, அமேசான், அப்புறம் நம்மளோட வெப்சைட்டான jagdishmeena.com-லையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லா லிங்கையும் நம்ம சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு தெரியாது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். பட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் காஞ்ச நெல்லிக்காய். காஞ்ச நெல்லிக்காய் இதுக்காக நம்ம எடுத்துருக்கோம்னா இதில் விட்டமின் சியும் ஆன்டி பாக்டீரியலும் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளோட ஸ்கேல்பில் படும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுக்குறதோட நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச நெல்லிக்காயை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கூட 2ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயமில் விட்டமின் கே அதிக அளவில் இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேரோட ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். முடி வளரக்கூடிய சதைகள் நல்லா இறுக்கமாக இருந்தால் நமக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட 3ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கை லீவ்ஸில் அயன் சத்தும் விட்டமின் சத்தும் அதிக அளவில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இருக்கிற முடியை நல்லா லாங் பண்ணி கொடுக்குறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மை நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி முருங்கைக்கீரையை பறித்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற காஞ்ச நெல்லிக்காயும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வர பேஸ்ட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கீழே ஊற்றும் போது நல்லா விழுகணும். ஏன்னா 5 நிமிஷம் கழிச்சுட்டு இது இன்னுமே திக்காக மாறிடும். ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கலாம். அதனால இதோட நம்ம 4ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் முட்டை. இன்றைக்கி நம்ம முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஹேரோட க்ரோத்தை இன்னும் 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு முட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா முட்டையை வச்சு நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சே பண்ணியிருக்கோம். முட்டை சேர்த்த உடனே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் ஹேரில் சிக்கு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கீங்க அப்படின்னா சிக்கு மட்டும் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன். நான் எப்போ ஹேர் பேக் போட போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு நாளோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ நான் ஆயில் வச்சுக்குவேன். இதுதான் என்னோட வழக்கம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்க திக்காக மாறிட்டே போகும். அதனால முன்னாடி சொன்ன கன்சிஸ்டன்சியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக்கை ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக முடியில் எடுத்து அப்ளை பண்ணும்போது எல்லா முடியிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில முடி வந்து ரொம்ப செம்பட்டையாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஹேர் கூட பிளாக்காக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து முடியை பிரிச்சுட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் டாப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா முடியும் உங்களுக்கு ஈவனாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லா முடியும் உங்களுக்கு திக்காக மாறவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முடியோட எண்டில் ஸ்ப்ளிட்டன்ஸே வரவே வராது. ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றது தான் நம்ம முடியோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமேவும். அதையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி தலை ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஷாம்புவாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சிகக்காயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர் பேக்கே முன்னெற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் பால்னஸ் வராமல் தடுக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோட முடி அப்படியே செம்மையாக பவுன்ஸியாக மாறிடுச்சு. சீப்பு போட்டு தலை சீவும் போது அப்படியே சீப்பு வலுவலுன்னு வலிக்கிக்கிட்டே போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே மாதிரி தலை சீவினதுக்கப்புறமா முடி அப்படியே புசு புசுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரியான ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லூஸ் ஹேர்லேயே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பின்னல் போட்டு பார்க்கலாம். நீங்கள் பின்னல் போடும்போது நீங்கள் வழக்கமாக போடக்கூடிய பின்னலை காட்டிலையும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக உங்கள் முடி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் முடி நல்ல டென்சிட்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸையும் ஒரே ஹேர் பேக்கில் கொடுக்கும். அது டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணும், உங்களோட ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், முடியை இன்ஸ்டன்ட் டென்சிட்டியாகவும் மாற்றி கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.